உலகின் எந்தவொரு கம்ப்யூட்டரிலும் ஊடுருவும் வகையில் அமெரிக்க புலனாய்வுத்துறை தயாரித்த மென்பொருள் மூலம் வானக்ரை என்ற பெயரில் ரான்சம்வேர் வைரஸை கடந்த வாரம் ஹேக்கர்கள் பரவவிட்டனர். இந்தியா உட்பட சுமார் 150 நாடுகளில் லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வைரஸை நீக்க கம்ப்யூட்டர் ஒன்றுக்கு $300 முதல் $600 வரை பிணைத்தொகை கேட்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இதனால் ரான்சம்வேர் வைரஸிலிருந்து கம்ப்யூட்டர்களை பாதுகாக்க மைக்ரோசாப்ட் நிறுவனம் புதிய அப்டேட்டுகளை வழங்கி வருகிறது. இருப்பினும் கம்ப்யூட்டர் பயன்படுத்துவோரில் பெரும்பாலானோர் உரிமம் இல்லாத விண்டோஸ் மென்பொருளையே பயன்படுத்துவதால் அவர்கள் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திடமிருந்து அப்டேட் மென்பொருளை பெற முடியாததால் ஹேக்கர்கள் கேட்கும் பிணைத்தொகையை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். யாருக்கு பணம் செல்கிறது என்பது தெரிந்து கொள்ள முடியாத வகையில் செயல்படும் பிட்காயின் என்ற முறையில் பணத்தை செலுத்த ஹேக்கர்கள் மிரட்டல் விடுத்துள்ளதால் அவர்கள் எந்த நாட்டினர் என தெரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்காலத்தில் ரான்சம்வேர் போன்ற வைரஸ் மூலம் தாக்குதல் நடத்தினால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று கம்ப்யூட்டர் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய நிலையில் வீட்டில் பயன்படுத்தும் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி உள்ளிட்டவையும் கார், செல்போன் ஆகியவையும் கம்ப்யூட்டர் மென்பொருள் மூலமே கட்டுப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்படுவதாக கூறியுள்ள வல்லுநர்கள் ரான்சம்வேர் வைரஸ் தாக்குதலால் எதிர்காலத்தில் இவை அனைத்தும் முடங்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரினுள் அமர்ந்திருக்கும் போது ரான்சம்வேர் வைரஸால் காரை முடக்கி பணம் தந்தால்தான் காரிலிருந்து வெளியே வர முடியும் என்ற சூழல் கூட உருவாகும் என்று எச்சரித்துள்ள கம்ப்யூட்டர் வல்லுநர்கள் இதை கட்டுப்படுத்த உலக நாடுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.